அன்பிற்கும் இனிமைக்கும் சொந்தக்காரரான கன்னிராசிக்காரர்களே, இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு? இந்த மார்ச் மாசத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது? இவ்வளவு நாள் எவ்வளவோ கஷ்டத்த தாங்கி வந்துட்டீங்க. கஷ்டம்ன்றது சாதாரணமா சொல்லக்கூடிய இடத்துல கிடையாது. அத அனுபவிக்க விதம் அவ்வளோ கஷ்டமான ஒரு அனுபவம் தான் உங்களுக்கெல்லாம். இது ஒரு அனுபவம் தான். வலிய அனுபவிக்கிறதே ஒரு அனுபவம் தான் நமக்கெல்லாம். அத தான் இப்ப நீங்க கன்னிராசிக்காரர்கள் அதிகப்படியா அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதில் இருந்து இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இனி வரக்கூடிய அந்த மார்ச் மாதத்தில் இருந்து உங்களுக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குது, இதில் இருந்து வாழ்க்கை எப்படி மாறும், இதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படியெல்லாம் அமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வரைக்குமே உங்களுக்கு யாரும் இந்த மாதிரி சொல்லாததுனால தான் நீங்கள் இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க. இப்படியெல்லாம் உங்களுக்கு இருக்குங்க நேரம், இதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, இப்படியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் இவ்வளோ கஷ்டத்துக்கு ஆளாயிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு சரியான வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லாத ஒரே விஷயத்தால் தாங்க இவ்வளவு நாள் நீங்கள் அதிகமான மன உளைச்சலை சந்திச்சுட்டு வரீங்க. கஷ்டன்றது சாதாரண விதத்தில் இருக்கும் பொழுது அதை எளிமையாக நம்ம கடந்துடலாம். ஆனால் அதுவே ஒரு பெரிய பிரளயமாக இருக்கும்போது நமக்கு எல்லா விதத்துலேயும் பாதிப்பு ஏற்படுதுங்க. அதை தான் கன்னிராசிக்காரர்கள் இவ்வளவு நாளாக அனுபவிச்சுட்ருக்கீங்க. அதாவது ஒரு பிரச்சனையை கையாளுற முறையும் இருக்குது. அது உங்களுக்கு இன்னைய வரைக்கும் தெரியல. எப்படி அந்த பிரச்சனையை சரி பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தான் நிறைய இடத்துல தவிச்சிருக்கீங்க. உங்களை யாராவது கை தூக்கி விட்டு காப்பாற்றிட மாட்டாங்களான்னு நினைக்கிறீங்க. நிச்சயமாக யாருமே உங்களுக்கு இன்னைய வரைக்கும் உதவி செய்தவங்க கிடையாதுங்க. மற்றவங்களோட உங்களோட சூழ்நிலையை அதை அவங்க கம்பேர் பண்ணி பார்த்து உங்களை இன்னும் இளக்காரமாக பார்ப்பாங்க. நான் எப்படி இருக்கேன் பாரு, என்னோட சூழ்நிலை எப்படி இருக்கு பாரு, எனக்கு அங்கே அவ்வளோ சொத்து இருக்குது, இங்கே இவ்வளோ சொத்து இருக்குன்னு இன்னும் வேற உங்களை ரொம்ப மனசளவில் பாதிக்கப்பட வைப்பாங்க. உங்களை பார்த்து தாங்க நிறைய பேர் பொறாமப்படுவாங்க. நீங்கள் யாரையுமே பார்த்து பொறாமப்பட்டதும் கிடையாது. அவங்க எது பண்ணாலும் அவங்க நல்லா இருக்கட்டும், நல்லபடியாக இருக்கட்டும் அப்படி தான் நினச்சிருக்கீங்க. அதனால தான் இன்னைய வரைக்கும் உங்களுக்கு கடவுள் துணை இருக்குதுங்க. உங்களோட நல்ல குணத்துக்கு தான் கடவுள் எப்பயுமே துணையாக இருக்கிறார். என்னங்க நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் கடவுள் துணையாக இருக்காருன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனையிலையும் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுள். நிச்சயமாக உங்கள் பக்கத்திலே தாங்க இருக்கார், உங்களுக்கு துணையாக தான் இருக்கார். அவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்க, யாராலெல்லாம் நீங்கள் ரொம்ப வஞ்சிக்கப்படுறீங்க, கஷ்டத்தை ஏற்படுத்தி விடுறாங்க, உங்களை அவமானப்படுத்துறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். ஒரு நாள் அதற்கான பதில் கிடைக்கும். அது வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்கணும். அதே போல் நாம் செல்லும் வழியை சரியாக முறையாக அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போயிட்டோம்னா தப்பிச்சுக்கிட்டோம். அதை விட்டுட்டு எனக்கு அது நடந்துடுச்சே இது நடந்துடுச்சே நீங்கள் பின்னாடி நடக்கிறதையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா காலம் போகாதுங்க. காலம் வேணால் வேகமாக போகலாம், ஆனால் அது நல்ல காலமாக போகணும் இல்லையா? நமக்கான காலம் நல்ல காலமாக போகணும்னு நினச்சிங்கன்னா எப்படி? அதை ஃபஸ்ட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறத நிறுத்திடுங்க. கன்னிராசிக்காரர்கள் இதை தான் முக்கியமாக செய்யணும். வேலை பளு ஜாஸ்தியாக இருக்குங்க. இனி வரக்கூடிய காலங்களில் வேலை பளு ஜாஸ்தியாக தான் இருக்குது. கிரக நிலவரப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுமை கொஞ்சம் கூடுற மாதிரி தான் இருக்குது. ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும்னுட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு நீங்களாக போய் செய்யாதீங்க. உங்களுக்கான வேலையை மட்டும் கரெக்டாக செஞ்சீங்கன்னா போதும். ஏன்னா ஏற்கனவே பிரச்சனையினால் உங்களுக்கு உடலில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் சங்கடங்கள் அனுபவித்தது உங்கள் உடம்புல அது பிரச்சனையாக வந்திருக்கும் இல்லைங்களா? உங்களுக்கே தெரியும், நிறைய பேருக்கு அல்சர் வந்திருக்கும். டென்ஷன் ஆகி அல்சர் வரும், பிபி வரும், சுகரு, அதை மாதிரியான நோய் சின்ன சின்ன பிரச்சனை நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த வேலை பளுவை நீங்கள் தாங்கிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. வேலை வேறு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் பொருளாதார முன்னேற்றத்துக்கு தான் உங்களுக்கு வழிவகை செய்யுது. ஏன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கும்போது சம்பள உயர்வோடு தான் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக ஒரு மாற்றத்தை ஏற்படும் பொழுது ஏற்றுக்கோங்க. இந்த மாதிரி மாற்றம் ஏற்படும் பொழுது தாங்க இங்கே அப்படியே அதிலேயே சுற்றி பிரச்சனையிலே இருக்கும்போது கொஞ்சம் மாற்றத்துக்காக நீங்கள் வெளியே போயிட்டு வர்றதும் உங்களுக்கு நல்லது தான் ஏற்படும். நிறைய நன்மை ஏற்படுங்க. பிரச்சனைகளை கொஞ்சம் எடைய வச்சு பார்க்க ஆரம்பிப்பீங்க. பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அதுலேயே இருக்கிறீங்க. கஷ்டம், துன்பம், மன அழுத்தம், மன சோர்வுன்ட்டு கொஞ்சம் எடைய இருக்கும் பொழுது ஒரு மாற்றம் ஏற்படும். நிறைய பிரச்சனைகள் உங்கள் காதுக்கு வராமல் கூட போகலாம்.
கூடயே இருக்கும் பொழுது தாங்க எல்லாமே அதை சந்திக்க நேரிடுது. அப்போ நீங்கள் இதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துனீங்கன்னா சரியாக போயிடும். இப்போ உங்களுக்கு மனோ தைரியம் ஏற்படும். பலகீனத்திலிருந்து கொஞ்சம் பலமாக இருப்பீங்க. அதே போல் கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் இப்போ புதுசாக வேலை நான் செய்யலாம், எந்த வேலை செய்யறது, என் படிப்புக்கான வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்குங்க. அதற்கான காலகட்டம் நல்லா இருக்குது. அதனால் இந்த மார்ச் மாதத்துலேருந்தே நீங்கள் தேட ஆரம்பிக்கலாம். தேடிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வேலை உங்களுக்கு கிடைக்கும். என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கும். அதே போல் சம்பளமும் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால எல்லா கிரகங்களுமே சரியான அமைப்பில் தான் இருக்குது. கொஞ்சம் உஷாராக மட்டும் இருந்துட்டிங்கன்னா போதும். கூடுவார் தோஷம் எந்த காலத்துலேயும் உங்களுக்கு செட் ஆகாதுங்க. அதுவும் கன்னிராசிக்காரர்களுக்கு சுத்தமாகவே செட் ஆகாது. தப்பான இடத்துக்கு தான் போய் முடியும். நீங்கள் என்னதான் நேர்மையாகவும் உண்மையாகவும் நீங்கள் பழகினாலும் அவங்களுக்கு உங்கள் கூட நேர்மையாக உண்மையாக இருப்பாங்கன்றது எந்த விதத்துலையும் உறுதி கிடையாதுங்க. அடுத்த நிமிஷம் மாறிடுவாங்க. அவங்கள் தேவைக்காக மட்டுமே உங்கள் கூட பழகிட்டு இருக்காங்க. அவங்க தேவை முடிஞ்சால் அடுத்த நிமிஷம் அவங்க விலகி போயிட்டா கூட பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் உஷாராக இருக்க வேண்டிய நேரமும் இந்த நேரம் தான். ஜாக்கிரதையாக இருங்க. கிடைக்கக்கூடிய வேலையில் கூட உன்னதமாக அப்படியே சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் நீங்கள் கொஞ்சம் அலட்சியப்படுத்துறது, சோம்பேறித்தனப்படுறதை மட்டும் வச்சுக்காமல் கிடைச்ச வேலையை முழுமையாக முழு சிந்தனையோடு நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக மாற்றம் இருக்குதுங்க. வாழ்க்கையில் ஒரு மூளை நமக்கு ஒன்றுத்துலேயே இருந்துச்சுன்னா பிரச்சனையாகவே இருக்கும். அதிலிருந்து கொஞ்சம் டைவர்ஷன் ஆக போது நிச்சயமாக நிறைய மாற்றம் வரும். வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ வரக்கூடிய காலம் உங்களுக்கு சுபமாக தாங்க இருக்குது. நிச்சயமாக மாற்றத்திற்கான காலங்கள் தான். எத்தனை பேர் உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. அவங்க முன்னாடி நிமிர்ந்து நிற்கிறதுக்கான காலங்களோட அடிப்படை தான் இது. இந்த மார்ச் மாதத்துலேருந்தே உங்களுக்கு அடிப்படையாக எல்லாமே நல்லா இருக்குதுங்க. வெளிநாட்டு வேலைக்கு நம்ம போகலாமா, அப்போ எனக்கு வேலை கிடைக்குமானா நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். வெளிநாட்டு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். அதனால் அதை முயற்சி பண்ணுங்கள். போகலாமா வேணாமான்னு யோசித்து முடிவு பண்ணதெல்லாம் எப்போயோ பண்ணியிருப்பீங்க. இப்போ போகிறதுக்கான வேலைக்கான முயற்சியை மட்டும் எடுத்துக்கோங்க. விசா ரெடி பண்ணுங்கள். நிச்சயமாக கிடைக்கும். போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுங்க. ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு கடல் கடந்து போய் வியாபாரமோ தொழிலோ செய்துட்டு வந்தால் லாபம் அதிகம்தாங்க. இது இப்போன்னு கிடையாது, எப்பயா இருந்தாலும் உங்கள் ராசிக்கு கடல் கடந்து போய் நீங்கள் வேலை செய்துட்டு வந்தீங்கன்னா அங்கேருந்து பணம் வந்தால் உங்களுக்கு அதிகப்படியாகவும் வரும். பொருளாதார மாற்றம் ஏற்படும். ஒரு நிறைவான வாழ்க்கை, தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய வாழ்க்கை ஏற்படுங்க. எல்லா காலத்துலேயும் கன்னிராசிக்கு வெளிநாட்டு பயணம் செல்கிறதுக்கு அமோகமான வாய்ப்பு இருக்குதுங்க. புதிய உறவுகள் வராங்கன்னும் பொழுது அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் வரவங்க கெட்டவங்க தான் இருப்பாங்கன்னு கிடையாது. நல்லவங்களும் இருக்கலாம். நல்லது சொல்கிறதுக்கும் ஆள் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் நல்லவங்களும் இருக்காங்க, நம்பி தான் ஆகணும். ஆனால் நாம் சந்திக்கக்கூடியவர்கள் எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமாக ரொம்ப தப்பான ஆட்களை நம்ம சந்திக்கிறதுனால தான் நம்ம எல்லாரையுமே தப்புன்னு நினச்சிக்கிறோம். இருந்தாலுமே உங்களுக்கு இப்போ புதுசாக உங்களுக்கு நண்பர்களோ உறவுகளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை அவங்களோட குணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் பழகலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு நல்லது செய்கிறாங்கன்னா நிச்சயமாக கடைசி வரைக்கும் நல்லது பண்ணுவாங்க, அது தப்பு கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலவரத்துக்கு உங்களுக்கு ஆலோசனை சொல்லவும் வழிகாட்டவும் ஒரு நல்ல நண்பர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக இப்போ திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க. திருமண யோகம் உங்களுக்கு இருக்குது. நிதானமாக மட்டும் பாருங்கள், பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். வரன் சரியாக கிடைக்குதா, நமக்கானது கிடைக்குதா, நம்மளோட வாழ்க்கைக்கு சரியானவங்களான்னு பார்த்துக்கோங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கன்னிராசிக்காரர்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு நல்ல திருமண வாய்ப்பு இருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு எப்பயுமே திருமண யோகம் நிச்சயமாக நல்லா தாங்க இருக்கும். அவங்க அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாகவே இருக்குங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் குடும்ப உறவுகளும் ஓரளவுக்கு ஒத்து போகிற அளவுக்கு தாங்க இருக்கும். நிச்சயமாக அவங்களுக்கு அதில் அதிகமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் சிந்திச்சு மட்டும் செயல்படுங்க. அதே போல் தேவையில்லாமல் குடும்பத்தில் எல்லார்கிட்டையும் கோச்சிக்கிறது, சண்டை போடுறது அதை மட்டும் நிறுத்திக்கிட்டாலே போதுங்க. ஒரு சிலவங்க வெளியே இருக்க கோவத்தை குடும்பத்தில் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருவாங்க. அதை மாதிரிலாம் செஞ்சிடாதீங்க. அது வெளியே கோபமே இருந்தாலும் பரவாயில்ல, அது அவங்க பிரச்சனை. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு நம்ம செய்யும் பொழுது இது காலத்துக்கும் பிரச்சனை. ஒரு நாள் நீங்கள் எதாவது சாதாரணமாக சொல்ல போய் அது பெரிய பூதாகரமாக வெடிச்சிடும். அது நமக்கு வாழ்நாள் முழுக்க அது ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். ஆனால் குடும்பத்தில் உங்களுக்கு ஒற்றுமையாக தான் இருக்குதுங்க.
கணவன் மனைவி ஒற்றுமை இருக்குது. அதே போல் குழந்தை பாக்கியமும் ஏற்படுங்க. இப்போ இருக்கக்கூடிய கால நிலவரப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கால நிலவரத்தில் தான் இருக்கிறீங்க. கிரகங்கள் சரியாக இருக்கும் பொழுது அதை நீங்கள் முழுசாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை அழகாக போயிடும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதில் ஏதாவது சின்ன சின்ன தடைகளையோ சின்னதாக ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்லை அகலக்காலை வச்சு பெரிய பொருளாதார முதலீடோ ஏதோ பண்ணும் பொழுது தாங்க பலகீனமாயிடுறீங்க. எல்லாத்தையும் இழக்க நேரிடுது. உங்களுக்கு பொருளாதாரம் மட்டும் கரெக்டாக இருந்தால் நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருப்பீங்க. அது இல்லாத பட்சத்துக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு உயிர் மட்டும்தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறது தெரியலன்னு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறது. காலம் மாறும். எல்லாத்தையுமே இழந்தாலும் நமக்கு 2 கைகள்னு இருக்கு இல்லையா, கண்டிப்பாக அந்த கையால் நம்மளால் எல்லாமே செய்ய முடியும்னு நம்பிக்கை இருந்தால் இழந்ததை விட 1 மடங்கு நம்ம அதிகமாகவே எல்லாத்தையும் பெற்றுட முடியுங்க. அதனால் தைரியமாக இருங்க, நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. கடல் கடந்து போயிட்டு வாணிகம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வியாபாரம் பார்த்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுன்னு சொல்லியாச்சு. அதே போல் குடும்பத்தில் பூர்வீக சொத்து அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா இப்போ போய் கேட்காதீங்க, நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா பூர்வீக சொத்து கொஞ்சம் இப்போ உங்களுக்கு அந்த நேரத்துக்கு இப்போ சரியில்லாமல் இருக்குது. இந்த கிரக நிலவரம் மாறுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுவே சேர்ந்துடும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. உங்களுக்கு உரியது என்றைக்கும் எங்கேயும் போகாதுன்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. ஆனால் என்ன, இப்போ உங்கள் தேவைகளுக்கு அது கிடைக்காம இருக்கலாம். இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, அது கிடைச்சா நான் எங்கேயாவது கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நான் வெளியே வந்தேன்னா என்னோட நிம்மதி கிடைக்கும், எனக்கான வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கான சூழ்நிலை இல்லைங்க. கிரக நிலவரத்தில் அமைப்பு இல்லை. அப்படி ஒரு அமைப்பு இல்லாத பொழுது நீங்கள் போயிட்டு பூர்வீக சொத்தை கேட்கும் பொழுது பிரச்சனை தான் ஏற்படும். அவங்க முறையாக உங்களுக்கு பிரித்து கொடுக்க மாட்டாங்க. பிரித்து கொடுக்கணுன்ற எண்ணமும் இல்லாமல் செயல்படுவாங்க. இது இன்னும் உங்களை பலகீனமாக்கிடும். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க. இப்போ என்ன செய்கிறீங்களோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. எந்த வழியில் நீங்கள் லாபம் ஈட்டலான்னு மட்டும் முயற்சி பண்ணுங்கள். இல்லையா அமைதி காத்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா எல்லாமே மாறிடும். உங்களுக்கான வளர்ச்சி யார் கையிலையும் கிடையாதுங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த நம்பிக்கையோடையே இருக்கலாம் நீங்கள். அதே போல் கன்னிராசிக்காரர்களின் தாய் தந்தை அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கிற மாதிரி உங்களுக்கு வருதுங்க. உங்களோட நேரத்துக்கு அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதுக்காக பயப்படாதீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். உடனடியாக மருத்துவரை பாருங்கள், சரியாக போயிடும். பிபி சுகரை மட்டும் செக் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்காக பயப்பட தேவையில்லை. உங்களோட கிரக நிலவரத்துக்கு அவங்களுக்கு உடல் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். அதுக்காக அது நடந்து தான் தீருமானால் தீராமல் கூட போகலாம், அப்படி அது நடக்காமல் கூட போகலாம். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்கக்கிட்ட கேளுங்க, சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டுக்கிட்டீங்களான்ட்டு ஒரு நியாயமாக ஒரு வார்த்தை கேட்குறதுல தப்பு கிடையாது. இதை மட்டும் செய்தாலே போதுங்க. அவங்களுக்கு எந்த உடம்புக்குமே வராது, சரியாக போயிடும். அதே போல் இடம் வாங்க போகிறது, வீடு விற்க போகிறேன் இல்லை வீடு வாங்க போகிறேன்னு சொல்கிற கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நிதானிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இல்லையா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டால் கூட நல்லது. அதே பேர் லோன் எடுத்து நான் வீடு வாங்க போகிறேன், வீடு கட்ட போகிறேன்றவங்க நிச்சயமாக 1 வாட்டிக்கு 2 வாட்டி யோசிங்க. அந்த லோன் எதை மாதிரி லோனு, ப்ரைவேட் லோனா இல்லை பேங்க்கா, எல்லாத்தையும் பாருங்கள். பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் கட்டக்கூடிய இடம் எதை மாதிரி இடமா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே கடனை அடைச்சிட்டு நீங்கள் வெளியே வரலாம். இல்லை கட்டி முடித்து கொஞ்ச நாள்லன்னா நீங்கள் பிரச்சனைலேருந்து வெளியே வர மாதிரி இருக்கும். இல்லைனா காலத்துக்கும் அதை கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு பத்திரத்தை உங்கள் கையில் வாங்க முடியாத அளவுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ கட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னா துணிஞ்சு இறங்குங்க. கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு எல்லாமே நன்மையாக முடியுங்க. கவலைப்பட தேவையில்லை. ஒன்று தாங்க, விநாயகர் வழிபாடை மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. விநாயகருக்கு மட்டும் நீங்கள் தொடர்ந்து அருகம்பில் மாலை சாத்தினாலும் சரி, இல்லை 11 தேங்காய் மாலையாக கட்டி போட்டாலும் சரி, ஏதாவது உங்களால் என்ன முடியுமோ, உங்களால் என்ன செய்ய முடியும்னு பாருங்கள். பொரி அவள் கூட வாங்கி வச்சு படைக்கலாங்க. விநாயகருக்கு கோவிலில் பொரி அவள் வாங்கி வச்சுட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சாலும் சரி, இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சாலும் சரி, அது உங்களுக்கு உங்களோட மனசுக்கு உட்பட்டு நீங்கள் அதை செய்யுங்க. தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நிறைய மாற்றம் ஏற்படுங்க, முன்னேற்றம் ஏற்படும். எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கூட காணாமல் போயிடுங்க. பிரச்சனையே இல்லாமல் போயிடும், சுமூகமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய மாற்றமும் ஏற்படும். பிரச்சனையிலேருந்து நீங்கள் எளிய முறையில் வர்றதுக்கான அத்தனை வழிவகையும் இருக்குதுங்க. விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பு, அதை செய்யுங்க. அதே போல் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு வாங்க. எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் இருக்கலாம்.
அது தொடர்ந்து தான் ஏத்தனமானா, தொடர்ந்து ஒரு 5 வாரம் ஏத்துனா அது நல்லது. இல்லையா, எப்பல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பல்லாம் போயிட்டு விளக்கேத்தி வச்சுட்டு வாங்க. நெறைய மாற்றம் ஏற்படும். தீப ஒளி வந்து உங்களுக்கு பட்ட உடனே வாழ்க்கையிலே ஒரு ஒளி கிடைக்கும் பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒளி கிடைக்கும். வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படுங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே கன்னிராசிக்கு நல்ல காலமா தான் இருக்கு. அத நீங்க முழுசா பயன்படுத்திக்கோங்க. புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, வாழ்க்கையில நிச்சயமான வெற்றி, உங்களுக்கு உறுதியான வெற்றி ஏற்படுங்க.